Good morning, students. I am MRK. Today, 10th Max, Chapter 6, Trigonometry, Exercise பார்க்குறோம் 6.1. Important sum only பார்த்துக்கிட்டு இருக்கோம். Second sum. Okay, good. First, left hand side என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத ரீட் பண்ணிக்கோ. 1 minus tan square theta by cot square theta minus 1 equal to என்ன கொடுத்துருக்கு tan square theta அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிடுவோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கோ. எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். என்ன கொடுத்துருக்கு? 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், குட். இப்போ நீங்கள் தேவையானதை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். என்ன கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மைனஸ் டேன் அப்படின்னா சைன் பை காஸ் தான் டேனு, ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு காட் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை. நியூமரேட்டர் உள்ளதை இந்த ஒன்று இங்கே ஒன்றுக்கு கிராஸ் பண்ணிக்க காஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் கிராஸ் பண்ணிக்குவோம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோய், ஓகே ரைட், டிவைடட் பை என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. குட். நெக்ஸ்ட் ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இதை கிராஸ் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, கீழே உள்ள மேலே உள்ள நியூமரேட்டரை எழுதிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிட்டு ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிட்டு இதை ரிசிப்ராக்கல் பண்ணிக்கிறோம். கீழே உள்ளதை இந்த செட்டை ரிசிப்ராக்கல் பண்ணிக்கிறோம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே செட்டாக பேரை அடிச்சிடலாம். இந்த பேரையும் அப்படியே அடிச்சிட்டோம்னா ரெண்டையும் அப்படியே மொத்தமாக அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் மேலே இருக்குது நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் வந்து என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு சைன் பை காஸ்னால் டேன். அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th Max, Chapter 6 Trigonometry பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6.1 செகண்ட் சம்மில் செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஆனுவல் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, ரைட், வெரி குட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன கொடுத்துருக்குடா தம்பி? காஸ் தீட்டா பை 1 + சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ரைட். அப்போ கீழே உள்ளதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். எப்போயுமே டினாமினேட்டருக்கு உள்ளதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தா 1 + காஸ் தீட்டா அப்படி 1 + சைன் தீட்டா அப்படியே எழுதிட்டு இன்ட்டு போட்டு இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இதுக்கு தலைகீழ் என்னென்னா ரிசிப்ராக்கல் மைனஸ் அப்படின்னு எடுக்கணும். அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ மேலே மல்டிபிளை பண்ணையில் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். கீழே எழுதையில் a + b × a - b. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும்டா தம்பி. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் a + b × a - b. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ மேலே என்ன வந்துடும்? காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே, குட். கீழே 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஃபார்முலா. இந்த 1 ஸ்கொயர் வந்து 1ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தானே. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ரெண்டையும் அடிச்சிருவோம். அப்படி காமனாக 1 அடிச்சிட்டோம்னா 1 மைனஸ் சைன் தீட்டா பை என்ன வந்துருச்சு? காஸ் தீட்டான்னு வந்துருச்சு. அப்போ நான் டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிக்கிறேன். 1 பை என்ன வந்துடும்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை என்ன வந்துடும்? காஸ் தீட்டா அப்படின்னு பிரிச்சிரும். அப்போ 1 பை காஸ் அப்படின்னா சீக்கன் தீட்டா. சீக்கன் 1 பை சைன்னா கொசீக்கன். ஓகே, அடுத்து சைன் பை காஸ் அப்படின்னா என்ன வந்துடும்? டேன் தீட்டா அப்படின்னு வந்துடும். டேன் தீட்டா அப்படின்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் என்ன இருக்குன்னு பார்த்துக்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, குட். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், Chapter 6 ட்ரிகனாமெட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 6.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் தம்பி.
நம்ம வந்து பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே லெஃப்ட்டு முதல்ல நம்ம எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்றத இடது பக்கத்தை எடுத்துக்கிடுவோம். முதல்ல ரூட் இல்லாமல் செய்கிறேன். ஹோல் ரூட் அப்புறம் போட்டுக்கிறோம். முதல்ல கணக்கு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோ. 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே குட். நெக்ஸ்ட் கான்ஜுகேட்டால் மேலும் மல்டிப்ளை பண்ணணும். கணக்கு கொஸ்டின் அப்படி எழுதிட்டு 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ அப்படின்னு எழுதிட்டு இன்ட்டு இந்த கீழே உள்ள மைனஸுக்கு ரெசிப்ராக்கல் ப்ளஸ் 1 + sin θ டிவைடட் பை அதே தான் எழுதணும். சேம் 1 + sin θ மேலே ஒன்றா இருக்கணும். ஓகே வெரி குட். இப்போ மேலே நியூமரேட்டர் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கனால அப்படியே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஹோல் ஸ்கொயர் மொத்தமாக. அப்போ 1 + sin θ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். கீழே a + b × a - b அப்போ a² - b². ஓகே ஸ்டூடெண்ட்ஸு ஓகே குட். அப்போ மேலே உள்ளது ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு கீழே எழுதையில் டினாமினேட்டரை பார்த்துக்கோ. 1² 1. அப்போ 1 - sin ஸ்கொயர் θ மீனிங் வந்து cos ஸ்கொயர் θ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குது. நியூமரேட்டருக்கு ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டருக்கு ஸ்கொயர் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயராக கொண்டு போயிரு கணக்கில். அவ்வளோதான். அப்போ நீ ஸ்கொயர் இல்லாமல் எம்டியாக எழுது. 1 + sin θ டிவைடட் பை என்ன வந்துடும் cos θ அப்படின்னு எழுதணும். இப்போ நீ தம்பி ஸ்டார்டிங்லேருந்து ரூட்டு போட்டுக்கடா தம்பி. ரூட்டு போட்டுக்கலாம்டா தம்பி. ஸ்டார்டிங்கிலேருந்து ரூட்டு போட்டுக்க. பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக. ஏன்னா ரூட்டு மாதிரியாக வருது. பார்த்து நிதானமாக கையில் போடுறதுனால ரைட். பார்த்து நிதானமாக நீ பெர்ஃபெக்ட் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். ரைட். நானே குட் சொல்லிக்கிறேன் பார்க்குறியா? ரைட்டு. எல்லாம் ஒன்று தான். உனக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா ரிமைனிங் என்ன வந்துடும் அப்படியே பிரிக்கிறேன். 1 + sin θ டிவைடட் பை cos θ. நியூமரேட்டரை அப்படி வச்சுட்டு டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிக்கிறேன். அதாவது நியூமரேட்டரை மேலே 1/, அப்படின்னு சொல்லி டினாமினேட்டரை பிரிக்கிறது. cos θ காமனாக ப்ளஸ்ஸு என்ன வந்துடும் sin θ பை என்ன வந்துருச்சு cos θ. அப்போ 1/cos θ மீனிங் வந்து சீக்கன் θ அப்படின்னு அர்த்தம். சீக்கன் θ ப்ளஸ்ஸு sin/cos என்ன சொல்லிடுவோம் tan θ அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்துக்கோ. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துட்டு ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே தேங்க்யூ. குட் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் தம்பி. கேட்பாங்க. குவார்ட்டர்லிக்கும் வரலாம், ஆஃபலிக்கும் வரலாம், ஆனுவலுக்கும் வரும். அதனால் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோ. இந்த சம் இதே சேம் சம் ஒன்று வந்து எக்ஸாம்பிளே இருக்கும். அதை நீ நல்லா பார்த்துக்க. ஓகே புரியுதான்னு பார்த்துக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 6 trigonometry, exercise 6.1 third sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்து ஈக்குவல் டு 2, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 2 secant θ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே ரைட்டு. நம்ம ஒரே சம் அப்படியே கரெக்டாக கொண்டு போயிடுவோம். LHSல என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே ஒன்றா கொண்டு போய் ஒன்று தனித்தனியாக செய்கிறேன். முதல்ல 1 + sin θ ரூட் அப்புறம் போட்டுக்கிறோம்டா தம்பி. 1 + sin θ பை 1 - sin θ அப்படின்னு அர்த்தம். இதோட கான்ஜுகேட் எடுத்து மேலே கீழே பெருக்கணும். அப்போ 1 + sin θ நிதானமாக செய். 2 மார்க் சம் தான். பை இங்கே என்ன வந்துடும் 1 - 2 சம் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்ட்டு கீழே உள்ளதுக்கு மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் கான்ஜுகேட். அப்போ 1 + sin θ டிவைடட் பை 1 + sin θ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டு. மேலே ரெண்டு ஒன்றா இருக்குது பாரு நியூமரேட்டரில். அப்போ ஹோல் ஸ்கொயர் ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி தான். அப்போ என்ன வந்துடும் 1 + sin θ. ஓகே டிவைடட் பை a + b × a - b a² - b² sin ஸ்கொயர் θ. ரைட் வெரி குட். அப்போ 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ கீழே 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து 1² 1 தான். sin ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 1² 1னா 1 - sin ஸ்கொயர் θ அப்படி மீனிங் வந்து cos ஸ்கொயர் θ ஆஃப் ஐடென்டி ஃபார்முலா. ஓகே இப்போ ஹோல் ஸ்கொயரை சேர்த்து மேலே போட்டுக்கிறோம். ஹோல் ஸ்கொயர் சேர்த்து மேலே போட்டோம்னா இப்படி போயிடும். அப்போ 1 + sin θ டிவைடட் பை என்ன வந்துருச்சு cos θ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். இப்போ நீ அப்படியே ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா கணக்கு அந்த ஒரு சைடு கணக்கு நான் டேலி பண்ணிடலேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். அப்படியே கரெக்ட் பண்ணிக்க. ரூட்டை வந்து கடைசியில் போட்டுக்க. இப்போ ரூட்டும் இதுவும் 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 1 + sin θ டிவைடட் பை cos θ. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக பிரித்தோம்னா 1/cos θ 1 மைனஸாக ப்ளஸ்ஸு sin θ பை என்னது cos θ 1. ஓகே அப்போ என்ன வந்துருச்சு இதுக்கு வந்து சீக்கன் θ
ப்ளஸ் இதுக்கு tan தீட்டா. இதுதான் ஒரு சைடு ஆன்சர் இந்த சைடுக்கு. அடுத்து ப்ளஸ்ன்னு போட்டு தனியாக சேரண்டா தம்பி. இந்த சைடு எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் அதே தான் சைன் தீட்டா. பார்த்து பொறுமையாக சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ரைட்டு, கொஸ்டின் எடுத்திருக்கேன். திருப்பி அகைன் இந்த கணக்கில் ப்ளஸ்ஸு போட்டுக்கேன் கணக்கில் நடுவில். இப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இன்ட்டு இதோட ரெசிப்ராக்கல் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். ப்ளஸ்ஸு இப்போ ரெண்டு மேலே ஒன்றா இருக்கனால 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். கீழே a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இருக்கனால a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு, குட். அடுத்து ப்ளஸ்ஸு போடுறேன். ப்ளஸ்ஸு போட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். கீழே எழுதையில் பார்த்து கவனமாக 1 ஸ்கொயர் 1 தான், சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா தான். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 ஸ்கொயரையும் சேர்த்து மேலே தூக்கி போட்டுறா தம்பி. 2 ஸ்கொயரையும் சேர்த்து மேலே ஹோல் ஸ்கொயராக போட்டுரு. அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ ரூட் கணக்கில் போட்டிருக்கான் பாரு, அந்த ரூட் போட்டுக்கலாம். ரூட் போட்டுகிட்டே வந்தோம்னா 2 சமம் செய்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. 2 மார்க் தான். கடைசியில் அந்த 2வையும் இந்த ரூட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் அதே தான் போன இந்த பக்கத்தில் உள்ள சம்மரே தான். 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை என்ன வந்துடும்? காஸ் தீட்டா. இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கோ. பிரித்தோம்னா என்ன வந்துடும்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை என்னது? காஸ் தீட்டா. வெரி குட், ரைட். இப்போ ப்ளஸ்ஸு 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா. குட். மைனஸ் சைன் பை காசுனா டேன் தீட்டா. இப்போ ரெண்டு கடையில் ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ இந்த கணக்கு டேன் தீட்டாவையும் இந்த டேன் தீட்டையும் அடிச்சிடலாம். ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ இது ஒரு சீக்கன் தீட்டா, இது ஒரு சீக்கன் தீட்டா. அப்போ என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 2 சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 6th trigonometry பார்த்துட்டு இருக்கோம். exercise 6.1 7th sum பார்க்குறோம். 7th first home letter. Ifன்னு சொல்லி sin theta plus cos theta equal to √3 அப்படின்னு கொடுத்துருக்கு. then prove that அப்படின்னு கொடுத்து tan theta plus cot theta equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு. அந்த ப்ரூஃப் என்னென்னு கொண்டு வருவோம். ஓகே, ரைட், வெரி குட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் given அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். given அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தோம்னா என்னப்பா என்ன எடுத்துகிட்டு வரோம்? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதிலேருந்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக செய்வோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், ஓகே, குட். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் வர்க்கப்படுத்துகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் வர்க்கப்படுத்த அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு √3 ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ இங்கே என்ன இருக்குது? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான் இருக்குது. ஓகே, குட். இப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தம்பி 2ab அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். √3 வந்து ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டா வெறும் 3ன்னு வந்துடும். சரி, இந்த ஐடென்டிட்டிக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 1ன்னு வந்துடும். அப்போ 1 + 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்குடா தம்பி? 3 அப்படின்ட்டு இருக்குது. இந்த 1 அங்கிட்டு கொண்டு போனோம்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3 - 1 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? 2. அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான் இருக்குது. ஓகே, ரைட்டு. இந்த 2 அடிச்சிட்டோம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு இருக்கட்டும். ரைட், இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே கொடுத்ததில் ப்ரூவ் பண்ணதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன எடுத்துகிட்டு வரேன்னு பாரு. என்ன எடுத்துகிட்டு வரேன்? டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா எடுத்துகிட்டு வரேன். டேன் வந்து என்ன எழுதலாம்? சைன் பை காசுன்னு எழுதலாம். சைன் பை காஸ். ஓகே, குட். ப்ளஸ் காட்டை வந்து என்ன எழுதலாம்? காஸ் பை சைன் எழுதலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ எல்சிஎம் போடுறோம்.
அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன வந்துடும், இந்த கிராஸில் போனால் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். அப்போ மேலே உள்ள ஐடென்டிட்டிஸ் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மேலே இருக்குல்ல, அது வந்து ஒன்றுன்னு அர்த்தம். பை கீழே உள்ள இந்த கண்டுபிடிச்சிருக்க பாரு ஒன்றாவது ஈக்குவேஷனில், அது 1. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1. அப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். நீட்டான சம்மு, 5 மார்க் சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th max class, chapter 6th trigonometry, exercise 6.1, 5 marks sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8th sum first Roman letter. What is given? Given m equal to அப்படின்னு கொடுத்துருக்கு. What is given? m equal to cos alpha by cos beta அப்படின்னு கொடுத்துருக்கு. m அதே மாதிரி n equal to கொடுத்துருக்கிறது வந்து cos alpha பை சைன் பீட்டான்னு கொடுத்துருக்குடா தம்பி, மாறி இருக்குது இல்லை டினாமினேட்டரு. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு கண்டுபிடிச்சா என் ஸ்கொயர் வருமா? சரி ரைட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து முதல்ல எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோமா? முதல்ல எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சிக்குவோம். அப்போ என்ன வந்துடும், இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா, ரெண்டுக்குமே ஸ்கொயர் போடணும்ல. ஓகே ப்ளஸ் இதுக்கெல்லாம் என்ன வந்துடும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை என்ன வந்துடும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். பார்த்து நிதானமாக ரைட். இப்போ கீழே ரெண்டுக்கு சேர்த்து எல்சிஎம் போட்டோம்னா, கீழே ரெண்டுக்கு சேர்த்து எல்சிஎம் போட்டோம்னா ரெண்டு சேர்த்து எழுதணும். அதாவது சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா, இல்லை மாற்றி விட எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. ப்ளஸ் இங்கே உள்ள கிராஸில் கொண்டு போனால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வரும்டா தம்பி. இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ எதிலாவது மேலே வெளியில் காமனாக எடுக்கலாமான்னு பாரு. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை எடுத்துடலாம். மேலே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும் தனியாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்து ப்ளஸ்ஸு அங்கே என்ன இருக்குது பாருவேன், காஸ் ஸ்கொயர் பீட்டா தனியாக இருக்குது பாரு. காஸ் ஸ்கொயர் பீட்டா தனியாக இருக்குது. கீழே டினாமினேட்டரில் எப்பயும் போல் அது அப்படியே தான் இருக்குது. என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு தனியாக தான் இருக்குது. சரி ரைட். இது வந்து ஐடென்டிட்டியில் 1 ஆயிரும். எது, சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்றது 1 ஆயிரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1ன்னு போகிறோன்னா போட்டுக்க. பை இந்த ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு என்னது காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதுதான் தம்பி எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என்னடா தம்பி என் ஸ்கொயர். இதில் 1 மல்டிப்ளை பண்ணால் அது அப்படியே தான் வரும். அப்படியே எழுதுனா எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா. நிதானமாக எழுதிக்கேன். ஓகே ரைட். இதோட காஸ் ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு என்ன, சரியா? இதுதான் இதில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, எல்ஹெச்எஸில் இருக்குது. நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த ஆன்சரை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல கடைசியாக, இந்த ஆன்சரை இங்கே போடுறேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை என்ன வந்துருச்சு, ஹோல் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா காஸ் ஸ்கொயர் பீட்டா, குட், இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் ஸ்கொயர் பீட்டா கேன்சல். அப்போ மிச்சம் என்ன வருது பாரு, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாரு, இந்த எண்ணுக்கு தான் மேட்ச் ஆகுது. அப்போ இதுக்கு பாரு என்ன போட்டுடலாம், என் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் சம், இம்பார்ட்டன்ட் சம்மு. அதனால் இம்பார்ட்டன்ட் சம் ஒன்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, குட், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th max class, chapter 6 trigonometry, exercise 6.1, 8th second Roman letter பார்க்குறோம். What is given, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கொஸ்டினை ரீட் பண்ணோம்னா, கொஸ்டினில் நான் எடுத்து எழுதுகிறேன் ஆன்சருக்கு, சொல்யூஷனுக்கு. x is equal to cot theta plus tan theta, good. Next, y equal to சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்றத இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு.
என்ன சரிங்களா, இது அஸ்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, பார்த்து நிதானமாக நம்ம செய்யணும். சரிங்களா, அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். x² கண்டுபிடிக்கணும், ஹோல் பவர் 2/3 கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி என்ன இந்த எக்ஸை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுவோமா, எக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். x இஸ் ஈக்குவல் டு காட்ட என்ன எழுதுவ, காஸ் பை சைன் எழுதுவேன். என்ன எழுதுவேன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி கொண்டு போவோம். 5 மார்க் சம்மு ப்ளஸ்ஸு டேன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், குட். நேராக வேணால் கோடு போட்டுக்க அப்படியே. ரைட், அடுத்து x இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். ஓகேயா, மேலே கிராஸ் பண்ணோம்னா காஸ்² தீட்டா ப்ளஸ் என்னடா தம்பி வந்துடும், sin² தீட்டான்னு வந்துடும்டா. அப்போ ஐடென்டி படி மேலே 1 வந்துடும், கீழே என்ன இருக்குது, சைன் தீட்டா இன்ட்டு என்னடா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. இதுதான் எக்ஸு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ ஒய் ஈக்குவல் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஒய் வந்து 1/cos தீட்டான்னு அர்த்தம். எதுக்கு, சீக்கன் தீட்டாக்கு, மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 - cos² தீட்டா, 1 - cos² தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ரைட்ரா, அப்போ நம்ம 1 - cos² தீட்டானா sin² தீட்டா ஐடென்டி, sin² தீட்டா டிவைடட் பை என்ன வந்துடும், காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே, இதுதான் என்னது, ஒய் அப்படின்னு அர்த்தம். ரைட், பார்த்து பொறுமையாக நிதானமாக. இப்போ x² அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதை நான் x² கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதோட ஒய்யை மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1² பண்ணால் 1 தான், sin² பண்ணால் sin², cos² பண்ணால் cos², இன்ட்டு ஒய்க்கு இந்த இருக்குது வெறும் ஒய் தான். அதனால் sin² தீட்டா பை என்ன வந்துருச்சு, காஸ் தீட்டா. இது x²னால இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இது வேணால் ப்ராக்கெட் போட்டுக்கன்னா போட்டுக்க. அப்படி இது x², இதுதான் என்னது, ஒய் அப்படின்னு அர்த்தம். இந்த sin² அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு, 1/cos³ தீட்டா அப்படின்னு வந்துடும். எதுக்கு, x² ஒய்க்கு. இப்போ ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் பவர் x² ஒய்ன்னு போட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா ரெண்டுக்கு சேர்த்துடா தம்பி, ரெண்டுக்கு சேர்த்துனா ஹோல் கியூப்னு போடலாம்டா. ஏன்னா 1 எத்தனை டைம் போட்டால் 1 தான். அப்போ காஸ் தீட்டா அப்படின்னு கீழே போட்டுக்கலாம். புரியுதா, ரைட். இப்போ இதுக்கு என்ன செய்கிறோம்னா x² ஒய் அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு போட்டு ஹோல் பவர் அதில் கொடுத்துருக்கான் பாரு, என்ன கொடுத்துருக்கான், 2/3 அப்படின்னு கொடுத்துருக்கான். 2/3 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் இதை ஹோல் பவர் 1/cos தீட்டான்னு போட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3ன்னு போட்டு ஹோல் பவர் மேலே 2/3ன்னு போடணும். 2/3 இந்த கொடுத்துருக்கு பாரு, x² ஒய் ஹோல் பவர் 2/3 கொடுத்த மாதிரி இதை நான் கண்டுபிடிச்ச ஆன்சரையும் 2/3 போட்டிருக்கேன். இந்த 3 அடிச்சிடுறான். 3 என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். அப்போ ஸ்கொயர் தான் மிச்சமாக இருக்குது. அப்போ 1/cos² தீட்டான்னு அர்த்தம். 1 என்னது, cos² தீட்டா அப்படின்னு அர்த்தம். 1/cos² தீட்டா அப்படின்னு அர்த்தம். இது வந்து நான் வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டாவது இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸு, இந்த சைடு xy² இருக்குது, xy² அப்படின்னு இருக்குது. இது வந்து 1, ரைட். இன்னொன்று வந்து xy² இருக்குனால x அப்படியே வச்சுக்கோ, 1/sin தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு y² அப்படின்றதுனால இதை ஸ்கொயர் பண்ணையில் 4 ஆயிரும், sin பவர் 4. ஏன்னா இது ஒய் தானே, ஒய்யை ஸ்கொயர் பண்ணையில் இது மறுபடியும் ஸ்கொயர் ஆயிரும். கீழே வெறும் காசு தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா cos² தீட்டா தான். ஓகே, ரைட். சைனுக்கு ஒரு சைன் அடிச்சிட்டா 3 இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்தாலும் 3. அப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா sin³ தீட்டான்னு வரும் மேலே. கீழே இந்த cos² தீட்டாவோட இந்த காஸ் தீட்டா சேர்ந்துச்சுன்னா என்ன வந்துடும், cos³ தீட்டான்னு வந்துடும். ரெண்டையும் சேர்த்து ஹோல் கியூப்னு நம்ம எழுதலாம். சரிங்களா, இந்த இங்கே எழுதுனால 1/cos தீட்டா ஹோல் கியூப்னு எழுதுனால அது மாதிரி. அப்போ இங்கே என்ன இருக்குது, sin தீட்டா பை என்ன இருக்கும், காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா xy² கொடுத்து ஹோல் பவர் 2/3ன்னு கொடுத்துருக்கான் பாரு. ஓகே, அப்போ இதில் எழுதையில் sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 3 ஹோல் பவர் 2/3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். 3 கேன்சல் பண்ணிடலாம்டா தம்பி. அப்போ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அந்த கணக்கில் ரெண்டுலேயுமே ஸ்கொயர் ஆயிரும். sin² தீட்டா ப்ளஸ் கீழே டிவைடட் பை cos² தீட்டா. இதுதான் செகண்ட் ஆன்சர். இதுதான் எந்த ஆன்சரு, செகண்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாக சேர்த்தது செகண்ட் ஆன்சர். இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு வந்து பாரு அடுத்து.
பொறுமையாக நிதானமாக செஞ்சுங்க. ஒரு இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கு. எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணியிருக்கு. x² y ஹோல் பவர் 2/3 மைனஸ் xy² ஹோல் பவர் 2/3 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்குள்ள ஆன்சர் ஃபஸ்ட் இந்த இருக்குது 1/cos² அப்படின்னு கொடுத்துருக்கு, கண்டுபிடிச்சிருக்கேன். மைனஸ் இது கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இருக்குது, என்ன வந்துடும் sin² கீழே என்ன இருக்குது பாரு cos² அப்படின்றது. ஓகே, அப்போ டினாமினேட்டர் ரெண்டு ஒன்றா இருக்கனால ஒன்ஸ் அப்படியே எழுதிடலாம் cos². குட். மேலே அப்படியே எழுதினோம்னா 1 மைனஸ் என்னது sin². அப்போ 1 மைனஸ் sin²ன்றதுக்கு ஐடென்டிட்டி என்னது cos². அப்போ கீழே என்ன இருக்குது cos². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 1. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் ஆகுது. therefore ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் சம். பார்த்து கேர்ஃபுல்லாக செய். 5 மார்க் சம். தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 6th trigonometry, exercise 6.1. 10th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். What is given 1/a equal to, given கொடுத்தது எழுதுகிறேன். 1/, what is given 1/a equal to cos theta by 1 plus sin theta அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. அப்போ இது நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, இருபுறமும் வர்க்கப்படுத்தன்னு தமிழில் அர்த்தம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/a² ஈக்குவல் டு cos² பை 1 ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர்னு வரணும். ஹோல் ஸ்கொயர்னால் மேலே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே குட். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா cos² வந்து 1 மைனஸ் sin² எழுதிக்கிறேன். cos² என்ன எழுதிக்கிறேன் 1 மைனஸ் sin² பை 1 ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட் குட். நெக்ஸ்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா இதை a² நினச்சிக்க, அதாவது 1² 1 தான். அப்போ 1 மைனஸ் sin² இப்படி எழுதிக்கலாம். அப்போ a² மைனஸ் b² a ப்ளஸ் b இன்ட்டு என்ன எழுதிக்கலாம் a மைனஸ் b அப்படின்னு எழுதிக்கலாம், ரெண்டாக பிரித்து. அப்போ இது மேலே உள்ளது எழுதுகிறேன் 1 ப்ளஸ் sin theta இன்ட்டு 1 மைனஸ் sin theta அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா டினாமினேட்டர் என்ன இருக்குது 1 ப்ளஸ் sin theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஒரு செட்டுக்கு ஒரு செட்டு ப்ளஸில் அடிச்சிரு. ஏன்னா ஒரு செட்டு ப்ளஸில் தான் அடிக்கணும். ஒரு செட்டு அடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் என்ன வருது அப்படின்ட்டா 1 மைனஸ் sin theta டிவைடட் பை என்ன இருக்குடா தம்பி 1 ப்ளஸ் sin theta அப்படின்னு வருது. 1 மைனஸ் sin theta பை 1 ப்ளஸ் என்ன இருக்குது sin theta அப்படின்னு வருது. இதுதான் என்னது 1/a² அப்படின்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். குறுக்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இது 1 ப்ளஸ் sin thetaன்னு வந்துடும். டினாமினேட்டர் கிராஸில் போச்சுன்னா 1 இன்ட்டு அதுன்னு. இது இங்கே கிராஸில் வந்தால் a² இன்ட்டுன்னு வரும். a² இன்ட்டு என்ன வந்துடும் 1 மைனஸ் sin thetaன்னு வரும். இந்த a² உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோ, இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோ, மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படி ரெண்டுலேயும். இப்போ என்ன வந்துடும் 1 இன்ட்டு a², இது a² sin² theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே, இங்கே என்ன இருக்குது 1 ப்ளஸ் sin thetaன்னு இருக்குடா தம்பி, 1 ப்ளஸ் sin thetaன்னு இருக்குது. இந்த ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த இதுலேருந்து ஏதாவது நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த 1 இங்கிட்டு கொண்டு வந்துரு. அதாவது இங்கே ஏற்கனவே sin theta இருக்குது, ப்ளஸ்ஸு அதோட இதையும் சேர்க்குறேன் a² என்ன sin theta sin² thetaன்னு சேர்த்துட்டேன். ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே a² இருக்குது, இந்த ப்ளஸ் 1 வந்து என்னாங்க -1. இதுலேருந்து sin theta வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் a² வந்துடும். 1 ப்ளஸ் என்ன வந்துடும் 1 ப்ளஸ் a² அப்படின்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்க, இது ஸ்கொயரு 1 ப்ளஸ் a² அப்படின்னு அர்த்தம். சரியா, மறந்துடாத. 1 ப்ளஸ் a² அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு a² -1. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளினால sin theta ஈக்குவல் டுன்னு எழுதுனோம்னா a² -1 பை இதை திருப்பி கீழே எழுதிக்கலாம் a² + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இந்த ப்ரூஃபில் இருக்குது பார், ஹென்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். வேறு ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருந்தால் அப்போதைக்கு என்ன ஐடியா கிடைக்குதோ கான்செப்டை யூஸ் பண்ணி கரெக்டாக செய்கிறதுக்கான ஐடியா மெயின்டைன் பண்ணி செய்யும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 6 trigonometry exercise 6.1 second sum. Okay students, good. Left hand side என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிவன் நான் கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதுகிறேன். LHS equal to 1 minus tan square theta divided by cot square theta minus 1. Okay students, okay good. Next 1 minus tan square வந்து tan வந்து sin by cos, அப்போ ஸ்கொயர் இருக்கனால sin square theta by cos square theta tan க்கு. Okay good. Next students, கீழே denominator cot square பா cos square theta by sin square theta. cotனா வந்து cos by sin, ஸ்கொயர் இருக்கனால நான் ஸ்கொயர் போட்டு எழுதுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, இதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிப்ளை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ என்ன வரும், மேலே நியூமரேட்டரில் கிராஸ் பண்ணோம்னா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா. குட். நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணையில் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் டிவைடட் பை இந்த டிவைடட் பை sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ கீழே உள்ளதை வந்து நான் மேலே உள்ள நியூமரேட்டரை எழுதிட்டு cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா divided by cos ஸ்கொயர் தீட்டா. ஓகே குட். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள டினாமினேட்டர், இந்த டினாமினேட்டரை நான் ரெசிப்ராக்கல் பண்ணி எழுத போகிறேன். அதாவது sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், sin ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே என்ன இருக்குது, பேலன்ஸு sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது, கீழே என்ன இருக்குது, cos ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா sin பை cos என்ன ஆயிரும், tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஓகே ஆயிடுச்சு, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 6th exercise 6.1. Okay students, good. Second sumல second Roman letter. Okay, what is given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறேன். ஓகே குட். சின்ன சம் தான், 2 மார்க் சம் தான். cos theta divided by 1 plus sin theta அப்படின்னு எடுத்துட்டேன். இப்போ டினாமினேட்டருக்கு உள்ளதை 1 plus sin thetaக்கு நான் கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ cos theta by 1 plus sin theta இன்ட்டு இந்த கீழே உள்ள ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டு எடுக்கிறது தான் கான்ஜுகேட். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போட்டு ஆப்போசிட்டில் எடுக்கணும். அப்போ 1 minus sin theta டிவைடட் பை 1 minus sin theta. ஓகே, மேலே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா cos theta இன்ட்டு 1 minus sin theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். கீழே a plus b a minus b ஃபார்மெட்டில் இருக்கனால a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்றது ஃபார்முலா. அப்போ 1 ஸ்கொயர்னு என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். அப்போ cos theta இன்ட்டு 1 minus sin theta divided by 1 minus sin square theta அப்படின்னு அர்த்தம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அதனால் நான் வந்து 1ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவல் டு மேலே அப்படியே எழுதுகிறேன் cos theta இன்ட்டு 1 minus sin theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிவைடட் பை 1 minus sin square theta ரிலேட்டட் டு ஐடென்டி என்ன ஃபார்முலா, sin square theta சாரி cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாறும். எதா மாறும், cos ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். ஓகே, சைன் இருந்தால் காசு வரும், காசுன்னு இருந்தால் சைன் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 1க்கு 1 கேன்சல் பண்ணிடுவோம். மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா 1 மைனஸ் நியூமரேட்டரில் sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. இப்போ டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிப்போம். 1 பை cos தீட்டான்னு ஒன்று மைனஸ் sin பை காசுன்னு ஒன்று, sin தீட்டா பை cos தீட்டான்னு ஒன்று. இப்போ 1 பை cos மீனிங் வந்து சீக்கன் தீட்டா, sin பை cos மீனிங் வந்து tan தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரைட் சைடில் இருக்கான்னு பாரு. அப்போ இருக்கிறனால ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே குட், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் சாப்டர் 6 trigonometry exercise 6.1 third sum. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் தம்பி. இதை வந்து நம்ம வந்து பப்ளிக்லையும் எதிர்பார்க்கலாம், எல்லா எக்ஸாம்லேயும் எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் சம் இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும், போட்டு பார்த்துரு. ஸ்லோ லேர்னர்ஸும் போட்டு பார்த்துருங்க எப்படியாவது. ஓகே, வாட் இஸ் கிவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. LHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டோன்னா ரூட்டை கடைசியில் போட்டுக்கிறோம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 plus sin theta divided by
1 மைனஸ் சைன் தீட்டா கொஸ்டின் எடுத்துருக்கேன். திருப்பி அகைன் அதே கொஸ்டினை திருப்பி எழுதுகிறேன். 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. அப்போ கீழே உள்ளதுக்கு டினாமினேட்டருக்கு இது ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். சைன் தீட்டா டிவைடட் பை சேமாக எழுதணும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. குட். அப்போ மேலே ரெண்டையும் கவனித்து பாடுற தம்பி. நியூமரேட்டர் ரெண்டு ஒன்றா இருக்கனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறோம்டா தம்பி. 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு போட்டுறணும். கீழே எழுதையில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்குது. 1 மைனஸ் இது 1 ப்ளஸ்ஸு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதணும். அதான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஐடென்டி. உனக்கு தெரியுமில்ல, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்றதுக்கு ஐடென்டிட்டி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. அடுத்து 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. என்ன வந்துடும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயராக போட்டுரு. அதாவது நியூமரேட்டரை எழுதிட்டு டினாமினேட்டரை எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுரு. ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ ரூட் இங்கேருந்து ஆரம்பி. எல்லாத்துக்குமே கொஸ்டினில் கொடுத்துருக்கனால ரூட் இங்கேருந்து ஆரம்பிச்சு. ரூட் இல்லைன்னா ரூட் தேவையில்லை, இங்கேருந்து ஆரம்பிச்சிரு. இதுதான் ஈஸியான வே. ஓகே, இந்த போட்டேன். குட். இப்போ இந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் உள்ளது வெறும் இதாக தான் எழுதணும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ நியூமரேட்டரை அப்படியே வச்சு தனித்தனியாக பிரிக்க போகிறேன். டினாமினேட்டரை காஸ் தீட்டா ப்ளஸ் நியூமரேட்டரில் உள்ள சைன் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர் உள்ளது என்னது? காஸ் தீட்டா. அப்போ 1 பை காஸ் அப்படின்னா சீக்கன் தீட்டா. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், பார்த்து வேணால் எழுதிக்கலாம். சைன் தீட்டா அப்படியே காசு என்னது? டேன் தீட்டா. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், பார்த்துக்கோம். இருக்கா அப்படின்னா ஓகே இருக்குது அப்படின்றதுனால ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 மார்க் சம் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class chapter 6th exercise 6.1 பார்த்துட்டு இருக்கோம். trigonometry sum. ஓகே ரைட். இதில் தேர்ட் கொஸ்டினில் செகண்ட் ரோம் லெட்டர். ஓகே, இந்த இது வந்து 2 மார்க்கில் கொடுத்த மாதிரியே கொடுத்துருக்கு பாரு. ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்குது, தெரியுதா? ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஒன்று செய்கிறேன் இந்த கணக்குள்ள, பக்கத்தில் இங்கிட்டு செய்கிறேன். ரெண்டு ஒன்று தான், அப்படியே தனித்தனியாக செஞ்சு காட்டுறேன். இதை இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து ரூட் போடாமல் செஞ்சுட்டு வருவோம். கொஸ்டின் அப்படியே எழுதி கீழே உள்ள மைனஸுக்கு பதிலாக இன்ட்டு போட்டு கான்ஜுகேட்டாக எடுத்திருக்கேன். மைனஸ்னால் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி இன்ட்டு போட்டு எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ ப்ரீவியஸ் சம்மில் மாதிரி தான், ரெண்டு மேலே ஒன்றா இருக்கனால ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ கீழே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர். சைன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகே, ரூட் போட்டிருக்கேன். ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டு கேன்சல் பண்ணிடலாம். ரூட்டு ஹோலாக எல்லாத்துக்குமே ரூட்டு போட்டு வந்தோம்னா அப்புறம் 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எழுதிட்டு டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா, சைன் பை காசுனா என்ன வந்துடும்? டேன் தீட்டா. இது ஒன் செட் ஆஃப் சம்மு, ஒன் சைடு ப்ளஸ் நடுவில் இந்த இருக்குது பாரு ப்ளஸ். அதை வச்சு இந்த ப்ளஸ் இருக்குது பாரு நடுவில், இந்த ப்ளஸ்ஸை வச்சு அடுத்து எழுதுகிறேன். ப்ளஸ் இந்த சம்மை எடுத்துகிட்டு இதை அப்படியே ரிப்பீட் எழுதிட்டு இதுக்கு கீழே என்ன இருக்கும் பாரு? ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? மைனஸ் கான்ஜுகேட். அப்போ மேலே 1 மைனஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டான்றதுன்னா ஹோல் ஸ்கொயர். கீழே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்றதுனால 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், சைன் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டே ஹோல் ஸ்கொயர் போட்டு ரூட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடு. 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. டினாமினேட்டர் காஸ் தீட்டாவை தனித்தனியாக பிரிச்சிரு. 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் பை காசுனா டேன். ரெண்டு கிடையாது, இங்கே ப்ளஸ் இருக்கனால இந்த ப்ளஸ் டேன் தீட்டாவையும் இந்த மைனஸ் டேன் தீட்டா கேன்சல் பண்ணிட்டா இங்கே ஒரு சீக்கன் தீட்டா இங்கே ஒரு சீக்கன் தீட்டா வருது. அப்போ எத்தனை சீக்கன் தீட்டா? 2 சீக்கன் தீட்டா. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, இந்த வந்துருச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட், புரியுதான்னு பார்த்துக்கோ. ப்ரீவியஸ் சம் போல தான் இதுவும். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் சாப்டர் 6th trigonometry exercise 6.1 7th கொஸ்டின் நடத்த போகிறேன். ஓகே, பார்த்துக்கோ. if sin theta plus cos theta equal to root 3 கொடுத்துருக்கு, then prove that அப்படின்னு கொடுத்து tan theta plus cot theta equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ நான் கிவன் கொடுத்ததை நான் எடுத்துகிட்டு வர்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் கொடுத்ததை நான் எடுத்துகிட்டு வர்றேன். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. கிவன் கொடுத்ததை எடுத்துகிட்டு வந்தோம்னா பார்த்துக்கோ.
இந்த இருக்குது சைன் தீட்டா இவன் கொடுத்ததை நான் எடுத்துகிட்டு வரேன், பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ. ரைட்டு, நம்ம இவன் கொடுத்ததை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் விழுகும், √3யோட ஹோல் ஸ்கொயர் விழுகும். √3யும் இந்த ரூட்டும் இந்த 2வும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் 3 கிடைக்கும். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் ஆகும், a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆனோம்னா a ஸ்கொயர்னு அர்த்தம், இது b ஸ்கொயர்னு அர்த்தம், இது 2ab அர்த்தம். புரியுதா சொல்கிறது, பார்த்துக்கோ. ரைட்டு, அப்போ இது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்ற ஐடென்டிட்டிஸுக்கு என்ன சொல்லுவான், 1 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, அப்போ மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது, 2 sin θ cos θ ஈக்குவல் டு 3. இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் -1, சப்ராக்ட் பண்ணோம்னா 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ sin θ cos θ ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 1 அப்படின்னு வந்துருக்கு. ரைட், இருக்கட்டும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், tan θ ப்ளஸ் cot θ எடுத்திருக்கேன். எடுத்துட்டா டேன் வந்து என்ன எழுதுவா, சைன் பை காஸ், ப்ளஸ் காட் என்ன எழுதுவோம், காஸ் பை சைன். ஓகே, இது கீழே எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் இதை கொண்டு போனோம்னா சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அகைன் மறுபடியும் இந்த ஐடென்டிஸ் வருது, அதுக்கு என்ன வந்துடும், வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 1 கீழே இருந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா இதுக்கு வேல்யூ இந்த இருக்குது சம்மில் கண்டுபிடிச்சதில் 1. அப்போ 1/1 அப்படின்னா என்ன வந்துடும், 1. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே, அப்படிதான் பார்த்துக்க. இதெல்லாம் 5 மார்க்ஸ் பார்த்து நிதானமாக கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா செய்யு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், சாப்டர் 6th trigonometry exercise 6.1, 8th sum, very very important sum. Okay, what is given? First Roman letter m equal to cos alpha by cos beta. அடுத்து வந்து n equal to cos alpha by sin beta. That prove that அப்படின்னு சொல்லி m square plus n square into cos square beta equal to n square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது கொடுத்துருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ நான் கிவன் கொடுத்ததை எடுக்கிறேன். என்ன கொடுத்ததை எடுத்துகிறேன்னா m equal to cos alpha cos beta by, அதே மாதிரி n equal to cos alpha by sin beta. இது ரெண்டும் எடுத்துட்டேன். ரெண்டே இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் போது அதை செய்கிறேன், m square plus n square. அப்போ m ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன், n ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். cos square alpha cos square beta cos square alpha sin square beta. கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா sin square beta cos square beta வந்துடும். கிராஸில் போனோம்னா இதோட sin square சேர்ந்துடும், இதோட cos square சேர்ந்துடும். ரைட்டா, ஓகே. அது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos square காமனாக இருக்குது, இந்த cos square alpha காமனாக இருக்குது, இந்த இது காமனாக இருக்குது பாரு, இந்த இடம் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது பாரு. அப்போ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த எடுத்துட்டேன், வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், sin square alpha beta இருக்கும், இங்கே cos square beta இருக்கும். இந்த ஐடென்டிட்டிஸ் வந்து sin square theta ப்ளஸ் cos square theta என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு ஆயிரும். அப்போ cos square alpha இருக்குது, இதுக்கு போல் 1ன்னு போட்டிருக்கேன். கீழே அப்படியே டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணால் அதான் கிடைக்கும். இந்த எழுதியிருக்கேன் cos square alpha by sin square beta cos square betaன்னு ஒரு ஸ்டெப் முடிச்சிருக்கேன். எது, m square plus n square. இதோட cos square beta மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இதை எழுதிட்டு வேணா ப்ராக்கெட் போடுறேன்னா போட்டுக்க, அப்படி ப்ராக்கெட்டை போடுறனா போட்டுட்டா மல்டிப்ளை ரெண்டும். அப்போ இந்த cos square beta cos square அடிச்சிட்டோம்னா cos square alpha by sin square beta அப்படின்னு வரும். இது ரெண்டில் எது அதுன்னு பாரு. cos square cos alphaன்னு எங்கே இருக்குது, ரெண்டுலேயுமே தான் இருக்குது. ஆனால் கீழே என்ன இருக்குது, சைன் இருக்குது. அப்போ சைன் இருக்குன்னா இந்த இருக்குது, இது வந்து காசு, இது கிடையாது. அப்போ இது, அப்போ என்ன ஸ்கொயர் பண்ணால் தான் இது வரும். அப்போ n ஸ்கொயர், அப்போ இந்த n ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, புரியுதான்னு பார்த்துக்க. ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், ஈஸியான சம். m ஸ்கொயர் பண்ணி n ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட cos square beta மல்டிப்ளை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 6th trigonometry, exercise 6.1. What is given? 8th second Roman letter. If cot theta plus tan theta equal to x, இல்லைனா x is equal to வாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணிக்கலாம். cot theta plus tan theta equal to x, secant theta minus cos theta equal to y, then prove that அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்கு. ஓகே, ரைட், ஓகே. given கொஸ்டினில் கொடுத்ததை எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், அடுத்து ஒய்ன்னு எடுத்துட்டேன். காட்டை வந்து காஸ் பை சைன் பிரிச்சிருக்கேன், டேனை வந்து சைன் பை காஸ்ன்னு பிரிச்சிருக்கேன். ஓகே, 6ஆம் மார்க்கு மட்டும் பார்த்துக்கிட்டே வா. கீழே எல்சிஎம் எடுக்கையில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா cos square theta ப்ளஸ் sin square theta. நம்ம ஐடென்டிஸ் வந்து sin square theta ப்ளஸ் cos square theta சரி, cos square theta ப்ளஸ் sin square theta சரி, எல்லாம் ஒன்று தான். வேல்யூ வந்து 1. அப்போ 1 பை டினாமினேட்டரில் உள்ளதை அப்படியே எழுதிட்டேன், sin theta cos theta அப்படின்னு எழுதிட்டேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு அதை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்ற அர்த்தத்துக்கு வரையில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயரு, காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர், இன்ட்டு ஒய்ன்னு எழுதியிருக்கேன். இன்ட்டு என்ன எழுதியிருக்கேன், இது தான் இந்த இடத்துல உள்ளதை தான் நான் இங்கே செஞ்சுட்டு வரேன். இன்ட்டு ஒய்ன்னு எழுதியிருக்கேன். ஒய்ன்றது எங்கே இருக்குது, இந்த இங்கிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு,
ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா வந்து 1/cos தீட்டா எழுதலாம். காஸ் தீட்டாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 - cos ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ 1 - cos ஸ்கொயர் தீட்டான்றது ஐடென்டிஸுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ரைட்டு, ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த ஒய்யை எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை இந்த ஒய்க்கு பதிலாக இங்கே எழுதுறேன். இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சரிதான்னு பார்த்துக்கோ. அப்போ சைன் ஸ்கொயர் அடிச்சிட்டோம்னா 1/cos கியூப்னு வரும். இது ஒரு செட் ஆஃப் இந்த இடத்துல உள்ளது. மேலே ஹோல் பவர் என்ன இருக்குது, இந்த கியூபை வந்து ஹோல் பவராக போட்டேன். ஒன்றுக்கு சேர்த்து போடலாம், ஏன்னா 1 கியூப் என்னதான் 1 தான். அப்போ 1/cos தீட்டா ஹோல் கியூப்னு இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன். ரைட், அதோட மேலே 2/3 இருக்கு பாரு, அதை 2/3 சேர்க்க, இங்கே 2/3 சேர்க்க, 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 1/cos தீட்டா ஹோல் ஸ்கொயர் வரும். அகைன் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், கீழே உள்ள டினாமினேட்டருக்கு ஸ்கொயர் போட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1/cos ஸ்கொயர் தீட்டான்றது 1. இந்த இடத்துல உள்ள கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இதை கண்டுபிடிக்கணும். சரியா, எக்ஸை வச்சுட்டு ஒய்யை ஸ்கொயர் பண்ணுறோம். சரியா சொல்கிறது, எக்ஸை வச்சுட்டு ஒய்யை இந்த இடம். அப்போ எக்ஸை இந்த இடத்த எழுதிட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறேன். sin power 4 cos ஸ்கொயர்னு ரெண்டே அடிச்சிட்டோம்னா மேலே சைன் கியூப்னு வரும், கீழே என்ன வந்துடும், இது ரெண்டே மல்டியில் பண்ணோம்னா காஸ் கியூப்னு வந்துடும். ரெண்டும் சேர்த்து ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2/3 இங்கே சேர்த்துருக்காங்க பாரு, மல்டிப்ளைல கொஸ்டினில் இருக்கும் பாரு, இருக்குல்ல அது. அப்போ ஹோல் பவர் ரைஸ் பண்ணுறேன் 2/3 அப்படின்ட்டு. ரைஸ் பண்ணையில் இந்த 3 கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் இருக்கும் மிச்சம். அப்போ சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர், காசு ஸ்கொயர் பண்ணால் என்னது காஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஆன்சர் வந்து 1/cos ஸ்கொயரு, இந்த ஆன்சர் வந்து சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர், ரெண்டே மைனஸ் பண்ணுறோம். அப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கையில் சேமாக இருக்கனால அப்படியே எழுதிட்டு மேலே 1 - sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 1 - sin ஸ்கொயர் தீட்டானா என்ன எழுதலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டே அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும், 1. அந்த 1 தான் இங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, தட்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். ஓகே, கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. இம்பார்ட்டன்ட் சம் தான், வெரி சிம்பிள் சம் தான். ரொம்ப சிம்பிளே பண்ணிக்கிட்டே போகணும், அவ்வளோதான். பொறுமையாக நிதானமாக கவனித்து படிக்கப்பார். ஓகே, அவன் கஷ்டமாக ஃபீல் பண்ணால் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஈஸி சம்மை மெதுவாக நிதானமாக எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணிடு, ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணிடு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை தனித்தனியாக செஞ்சு கழிச்சு கொண்டு வா, செப்பரேட் பண்ணி கொண்டு வா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class, trigonometry, exercise 6.1. 10th sum, if cos theta by 1 plus sin theta equal to 1/a. Important sum தம்பி, பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் சம்மு, ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், 5 marks சம்மு. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. தென் ப்ரூவ் தட்னு சொல்லி a² - 1/a² + 1 = sin theta கொடுத்துருக்கு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, இதுலேருந்து நான் 1/a எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு வர்க்கப்படுத்துகிறோம்னா இது ஹோல் ஸ்கொயர் போடணும், இதையும் ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், கீழே உள்ள ஏ ஸ்கொயர் பண்ணால் a², அதே மாதிரி காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர். இதை வந்து ஹோல் ஸ்கொயர் தான் போடணும், 1 + sin theta ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். வெறும் நீ வரல 1 ஸ்கொயரு + sin ஸ்கொயர் போட்டு போகிற ஸ்கொயர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. டினாமினேட்டர் 2 இருக்குது, பைனாமியல் மாதிரி இருக்குது, இங்கிட்டு 1 இருக்குது, இங்கிட்டு 1 இருக்குது, தெரியுதா. அப்போ ஹோல் ஸ்கொயர் போடணும். அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து ஐடென்டிஸ். காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1 - sin ஸ்கொயர் தீட்டா இந்த பிரிச்சிருக்கேன் பாரு. காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 - sin ஸ்கொயர் தீட்டா பிரிச்சுக்கலாம். அடுத்து இந்த 1 - sin ஸ்கொயர் தீட்டாவை இந்த எழுதியிருக்கேன் பாரு, 1² - sin ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர்னா 1 தானே, 1 - sin ஸ்கொயர் தீட்டாவை 1 ஸ்கொயர்னா 1ன்னு எழுதிட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி ஏ சார் அப்படின்னா a + b × a - bன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும், அதனால் அப்படி பிரிச்சிருக்கேன். அப்போ இதை பிரிக்கையில் 1 + sin theta 1 - sin theta எதை மேலே உள்ளது இதை வேணால் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், இல்லை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஏன்னா உனக்கு இமேஜினேஷன் வரையில் 1² - sin ஸ்கொயர் வரணும். அப்போ a² - b²னா a + b a - b. அப்போ 1 செட் ஆஃப் 1 + sin thetaவையும் 1 செட் ஆஃப் 1 + sin theta கீழே டினாமினேட்டர் அடிச்சிட்டோம்னா நியூமரேட்டரில் 1 - sin thetaவும் கீழே 1 + sin thetaவும் இருக்கும். இதுதான் 1/a² அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே இது போயிடும். 1 + sin thetaவை இங்கே கிராஸ் பண்ணோம்னா இந்த 1ஓட மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி இந்த a² இங்கே கிராஸ் பண்ணோம்னா இதோட சேர்ந்துடும், இதோட 1 - sin thetaவோட சேர்ந்துடும். இந்த சேர்ந்துருச்சு. ஓகே, அடுத்து இந்த a² உள்ள மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 × a², 1 இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணால் a² sin ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் 1 செட் ஆஃப் சைடில் கொண்டு போகையில் சைனோட சைனை சேர்க்குறேன். இந்த a² sin ஸ்கொயர் தீட்டா மைனஸில் இருக்கனால இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இந்த எழுதியிருக்கேன் பாரு, இதுதான் இது. இந்த இது இங்கே போயிடுச்சு, இது இங்கே தான் இருக்குது, இந்த எழுதியிருக்கேன் பாரு, அங்கே தான் இருக்குது அந்த இடத்துல sin தீட்டா. இந்த +1 அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும், -1. இந்த a² இங்கே தான் இருக்குது, தெரியுதா. இந்த a² அங்கே தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. இதைத்தான் +1 அங்கிட்டு மூவ் பண்ணி கொண்டு போனால் என்ன ஆகுது, -1. அப்போ a² -1 இருக்கட்டும். இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பாரு. இதில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை, இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சைன் ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். சைன் ஸ்கொயரை வெளியே சைன் தீட்டா தாண்ட தம்பி. எனக்குள்ள ஸ்கொயர் வரக்கூடாது. எனக்குள்ள என்ன வரக்கூடாது? ஸ்கொயர் வரக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல ஸ்கொயர் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வந்துடக்கூடாது? ஸ்கொயர் வரக்கூடாது. இந்த இடத்துல வரும், ஏ ஸ்கொயருக்கு வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. ரைட்டு, இங்கே ஏ ஸ்கொயர் வரும். ரைட்டு, சைன் தீட்டா காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் இந்த சைன் தீட்டா வெளியில் வந்துருச்சுல, அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 1 அப்படின்னு வரும். இந்த ப்ளஸ்ஸு இந்த அடுத்து அடுத்து இந்த ஏ ஸ்கொயர் இந்த இருக்குது. ஏன்னா இந்த சைன் தீட்டா என்ன ஆயிடுச்சு? காமனாக இருக்கனால இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இந்த சைன் தீட்டா வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே 1ன்னு வந்துடும், ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே வந்து என்ன இருக்குது? இங்கிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை. இந்த இடத்துல இருக்கிறது என்னது? மல்டிப்ளை. அப்போ இது வந்து என்ன ஆயிரும்? டினாமினேட்டரில் கீழே வந்தோம். இந்த எது இதாவது வரணும். நம்மளுக்கு தேவையான என்னவோ அதை இறக்கிக்கிடுவோம். ஓகேயா? ரைட்டு, நம்மளுக்கு தேவை என்ன? நம்மளுக்கு தேவை வந்து சைன் தீட்டா வேணும். இந்த இருக்குவார் மேலே சைன் தீட்டா வேணும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல சைன் தீட்டா வேணும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 அல்லது 1 + ஏ ஸ்கொயரோ நான் கீழே டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ரெண்டு மல்டிப்ளை ஆனால. அப்போ இது வந்துருச்சான்னு பாரு. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1/ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. புரியுதான்னு பார்த்துக்க. நிதானமாக செய்யி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நான் வந்து கிரிக்கேன்னு நினைக்காத, உனக்கு புரியுறக்காண்டி ரொம்ப இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். பார்த்து நிதானமாக செய்யி. தெரியலன்னா சார்ட்டு டவுட் கேட்டுக்க. கிளாஸ் யார்ட்டையாவது என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் என்கிட்ட டவுட் கேட்டுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th Maths, chapter 6 Trigonometry, exercise 6.2, 4th sum. 5 mark sum only important sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு statue சிலை, உருவச்சிலை 1.6 meter tall stands on the top of a pedestal அப்படின்னு இருக்கு. ஏதோ ஒரு பெடஸ்டல் மேலே, பெடஸ்டல்னால் ஒரு மேடை, அந்த மாதிரி இதில் இந்த ஸ்டாச்சு நிற்கிது. அப்போ இப்படி போட்டோம்னா ஒரு மேடை மாதிரி போட்டு அதில் அப்படி மேலே மாதிரி சும்மா அப்படி போட்டுட்டு மேலே ஒரு சிலை நிற்கிது அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், படம் போட்டால் தான் செய்ய முடியும். ஓகே ரைட். அதோடைய உயரம் வந்து 1.6 மீட்டர். எதோடைய உயரம்? ஸ்டாச்சு, அந்த உருவத்தோட இது, சிலையோட இது. சரிங்களா? ரைட். இந்த ஆங்கிள் ஆஃப் இது கீழே நான் அப்படி நேராக கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சும்மா சிங்கிள் லைன் நான் போடுற மாதிரி போட்டிருக்கேன். போட்டு இது கிரவுண்டு, இது கிரவுண்டு. ஃப்ளோர் இருந்தாலும் சரி, கிரவுண்டு இருந்தாலும் சரி. சரிங்களா? இது வந்து இந்த பெடஸ்டல், இதுதான் பெடஸ்டல். சரி ரைட். இப்போ கதைக்கு வா. என்ன கதைக்கு வரணும்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இருந்து இங்கே பார்க்குறது 60 டிகிரி அப்படின்னு அர்த்தம். டாப்பு இங்கே இருந்து கீழே நின்று இப்படி பார்க்குறாங்க, மேல் நோக்கி. எலிவேஷன் சொல்லியிருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கு? எலிவேஷன் சொல்லியிருக்குன்னா இங்கனக்குள்ளே நின்று அப்சர்வர் இந்த இடத்துல நின்று இப்படி மேலே பார்க்குறாரு. இந்த டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவை பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. சரிங்களா? சொல்கிறது எலிவேஷன். நெக்ஸ்ட்டு, அண்டு ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அண்ட் ஆங்கிள் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் 40 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்டு ஃப்ரம் த சேம் பாயிண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னு கொடுத்துருக்கு. டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னா இது இந்த இடம். டாப் ஆஃப் த பெடஸ்டல்னால் இதுதான் பெடஸ்டலு, இதுக்கு டாப் இதுதானே. ரெண்டு மீனிங்கில் இந்த இடத்த சொல்லலாம்டா. அந்த மார்க் பண்ணுற இடத்த. இந்த ஸ்டாச்சுக்கு இது வந்து பாட்டம், இந்த ஸ்டாச்சுக்கு இது பாட்டம். சேம் டைம் இந்த பெடஸ்டலுக்கு இது இது டாப். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? சென்டென்ஸை மாற்றி கொடுக்குறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இவனை வந்து ட்விஸ்ட்டு பண்ணுறானா. டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னா இந்த இடம், அதே இடத்துல இருந்து இந்த இடத்த பார்க்குறாப்புலையாம். அப்படி சொல்கிறேன். ஏன் பாட்டம் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு கொடுக்கலாம்ல, உனக்கு பயமுடுத்துறக்காண்டி 40 டிகிரின்னு கொடுத்துட்டான். ஓகே, இப்போ நீ உன் இஷ்டம் போல் ஏபிசி கொடுத்து நீ கணக்கை கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா போதும். ABCD. அப்போ நான் எழுதையில் லெட் AB be the height of the statue அப்படின்னு எழுதணும். AB be the height of the statue. நீங்கள் படிக்கக்கூடிய ஆள் சென்டென்ஸை மேக் பண்ணி எழுத பாரு. லெட் BC be the height of the pedestal அப்படின்னு எழுதணும். ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு
let C be the D be the observer எழுதலாம். D be the position of observer எழுதலாம். D be the position of man அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது? பொசிஷன் ஆஃப் மேன் அல்ல பொசிஷன் அப்சர்வர் எழுதிக்கலாம். அப்சர்வர் இதெல்லாம் எழுத தெரிஞ்சால் எழுது, இல்லைன்னா விட்டுரு. இதை போட்டு தப்பாக எழுதிடாத. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? ஃபைண்டு த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் கேட்டிருக்கு. பிசி கேட்டிருக்கு. பிசி என்னன்னு கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இது 1.6, இது வேணால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பிசியை பிசி என்ன செஞ்சுக்கிறோம்? எக்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. எக்ஸு நான் டினோட் பண்ணியிருக்கேன், எக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம். 60 டிகிரிக்கு எடுக்கையில் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இந்த ஏசிடி ட்ரையாங்கிளுக்கு இதுக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது கீழே உள்ளது. நம்மளுக்கு தேவையானது என்ன தேவை? இந்த இதுதான் வேண்டும், எக்ஸ் வேணும். அப்போ நம்ம முதல்ல ஆப்போசிட் இருக்குது, சரிங்களா? ஆப்போசிட்டை வச்சு கீழே அட்ஜசன்ட் ரெடி பண்ணிக்கிறோமா? சிடி ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே ரைட். அட்ஜசன்ட் ரெடி பண்ணிக்கிறோம் சிடியை. அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னா என்ன தீட்டா போடுவீங்க? டேன் தீட்டா. டேன் தீட்டா போட்டோம்னா டேன் 60. ஆப்போசிட் எவ்வளவு? மொத்தமாக இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 1.6 ப்ளஸ் எக்ஸு. 1.6 ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு அர்த்தம். இதில் √3ன்னு அர்த்தம். 1.6 ப்ளஸ் எக்ஸுன்னு அர்த்தம். இந்த சைடு கொண்டு போனால் √3 மைனஸ் 1.6 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒன்றுன்னு இருக்கட்டும், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் குட்டியாக இருக்குல்ல, இந்த பெடஸ்டல் ட்ரையாங்கிள் பிசிடி இல்லை பிடிசி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆங்கிள் நடுவில் வச்சு எழுதினாலும் சரி தான். பிடிசி tan 40 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பெடஸ்டல் பிசி பை அட்ஜசன்ட் சிடி. சரிங்களா? இதுக்கும் எழுதலாம். சரியா? பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செய்கிறனா செஞ்சுக்கோ. இது ஆப்போசிட் வந்து என்ன இருக்குது? ஏசி பை அட்ஜசன்ட் சிடி. சரியா? ஆப்போசிட் எழுதிட்டோம், அட்ஜசன்ட் எழுதலையோ? அட்ஜசன்ட் எழுதணும்ல, சிடி. அப்போ இதுக்கும் அட்ஜசன்ட் என்ன வந்துடும்? சிடி. அப்போ குறுக்க பெருக்கிறோம்னா இதை எடுத்துகிட்டு வராமல் எடுத்துகிட்டு வா. சிடியை மட்டும் கண்டுபிடிங்க. எக்ஸை ஈக்குவல் பண்ணாமல் சிடியை கண்டுபிடிப்போம். சிடி வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாரு? சிடியை மேலே ஏற்றி விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி விட்டுட்டு இங்கிட்டு இதை டிவைடில் கொண்டு வா. 1.6 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை என்னது? √3. இது 1 அப்படின்னு வேணால் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இதில் tan 40 வேல்யூ கொடுத்துருக்கு. tan 40 வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 0.8391 ஈக்குவல் டு பிசி எக்ஸு பை சிடி. ரைட். இதை கிராஸில் கொண்டு போய் சிடி ஈக்குவல் டு எக்ஸு பை 0.8391 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது 2 அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து ஃப்ரம் 1 and 2 இருந்து நம்ம கொண்டு வரணும் ஆன்சரை ஈக்குவல் பண்ணி. இதுவும் சிடி தான், இதுவும் சிடி தான். அப்போ 1.6 ப்ளஸ் எக்ஸு பை √3 ஈக்குவல் டு எக்ஸு பை 0.8391 அப்படின்னு எடுத்துகிட்டு பொறுமையாக கொண்டு வாங்க. என்ன செய்யலாம்? இதில் √3 இங்கே வந்துடும், √3 எக்ஸுன்னு. இது இங்கே மேலே போயிடும். அதாவது எப்படி வரும்? மல்டிப்ளை வெளியே வருமா? √3 × √3ன்னு போட்டு எடுத்துருவோமா? எடுத்தாலும் சிம்பிளாக செய்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை எடுத்தோம்னா நன்றாக இருக்கும். 1.6 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 0.8391 இன்ட்டு √3 மேலே வந்துடும், √3 எக்ஸ்ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட்டு. இதை வந்து எதுவும் அடிக்க முடியாதுல்ல. இதை கிராஸில் கொண்டு போனால் 2 மல்டிப்ளை ஆகும், அது இதோட மல்டிப்ளை ஆகும். கொஞ்சம் லார்ஜால் போகிற மாதிரி இருக்குது.
லார்ஜாக போகிற மாதிரி இருந்தால் உனக்கு சர்ச் இது சிரமமாக இருக்குமே. இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரி அப்படின்றதுனால தான் உனக்கு வந்து சிரமமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து கணக்கு என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம் ஈஸியாக. கணக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம். நான் நம்ம அதுக்கு தான் யோசிக்கிறேன். எங்கிட்ட கொண்டு போயிட்டு எதுன்னு சரி பார்ப்போம். 0.8391 × 1.6 + x = x√3 அப்படின்னு அர்த்தம். இதை கொண்டு இதில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா சரியாக வரும். அப்போ என்ன வந்துருச்சு, 0.8391ஓட 16 மல்டிப்ளை பண்ணால் 1.166 54 5 6 3 18 5 23 3 மிச்சம் 2 6 8 48 2 50 1 9 3 8 6 5 10 12 12 3 3 4 13 எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி, 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி, 5 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்போ என்ன வந்துருச்சு, 1 பாயிண்ட் சம்திங் வந்து விட்டது. 1 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு. நிதானமாக 1 பாயிண்ட் சம்திங் 4256 4256. ஓகே குட். ப்ளஸ்ஸு 0.8391 x = x√3 அப்படின்றது. சரி, அப்போ இது இங்கிட்டு கொண்டு போயிடுவோமா, இந்த சைடு கொண்டு போயிடுவோமா? ரைட், ஓகே. லேசாக அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணுவோமா? அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணோம்னா அடுத்த பேஜுக்கு எப்படி மூவ் பண்ணுறது? அடுத்த பேஜுக்கு நம்ம தான் மூவ் பண்ணணுமா? ஓகே, இந்தா மூவ் பண்ணியாச்சு. இல்லை ஸ்பேஸ் இல்லை. அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணணும்னா இப்படி கொடுக்கணும். கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாரு. ஈக்குவல் டு √3x minus 0.8391x 0.8391x இது வந்து 1.732x minus 0.8391x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. அப்போ 1.732 0.8391. ஓகே, பெருசாக தானே 8391 0.732 0 10 9 1 2 10 1 11. அப்போ 11 என்ன வந்துடும் 2. இங்கே வந்து 6, இங்கே 12 வந்தால் என்ன வந்துடும் 10 9. இங்கே 6 வருது. இங்கே 0 ஆனால் 7 ஆகிவிடும். இல்லை 16 ஆகிவிடும். 8 வந்துடும். ரைட்டா? 0.8929x அப்படின்னு அர்த்தம். இங்கிட்ட என்ன இருக்குது, முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. 1.34256 1.34256 அப்படின்னு அர்த்தம். இது கீழே இறக்கிட்டு வந்தோம்னா 1.34256 டிவைடட் பை 0.8929 அப்படின்னு எழுதினோம்னா எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை எடுத்தோம்னா தான் ஆன்சர் வரும். இதை எடுத்தால் தான் என்ன வரும், ஆன்சர் வரும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றது இதை எடுத்தால் தான் செய்ய முடியும். 3 டேபிள் அடிக்கலாமா 4 டேபிள் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட நிற்கிட்ட நம்ம ஆன்சரை லாக் எடுத்து செய்யலாம் அல்லது டிவைட் பண்ணி செஞ்சு உனக்கு தனியாக காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 6 trigonometry exercise 6.2. இது வந்து height and distance உயரங்களும் தூரங்களும் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து வரக்கூடிய சம்ஸு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸ் வந்து 6.1 ஐடென்டிஸ் sin θ cos θ அந்த ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி செய்கிறது. இது வந்து நம்ம
பார்த்து பொறுமையாக செய்யணும். ரேஷியோ வச்சு செய்கிறது, ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ வச்சு செய்கிறது. ஓகே, குட். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபோர்த்து சம்மு, ஒரு ஸ்டாச்சு, அதாவது உருவச்சிலை 1.6 மீட்டர் டால் உயரமுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் படத்தில் நான் அதை காமிச்சிருக்கேன், படம் அந்த போட்டிருக்கேன். ஏபி அது வந்து எது மேலே இருக்குன்னா, ஒரு மேடையின் மேல் அமைந்துள்ளது. மேடைன்றது பெடஸ்டல் ஹச். ஒரு பாயிண்ட் கிரவுண்டில் இருந்து, ஒரு பாயிண்டில் இருந்து அந்த உருவச்சிலையோடைய ஸ்டாச்சுவோடைய டாப்பை பார்க்கையில் எலிவேஷன் 60 டிகிரி. சேம் டைம் அதே பாயிண்டில் இருந்து ஃபுட் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லை டாப் ஆஃப் த பெடஸ்டல்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அந்த சென்டென்ஸை மாற்றி சொல்லியிருக்கான். ஃபுட் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு சொல்லாமல் டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னு சொல்லி உனக்கு குழப்பறக்காண்டி கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல தான் வரும். அது ரெண்டும் ஒரே மீனிங். அந்த உருவத்துடைய கால் பகுதியும் ஸ்டாச்சு இது இருக்கு பாரு, நம்ம பெடஸ்டலோட மேடையுடைய தலைப்பகுதி இருக்குல்ல, டாப்பு, ரெண்டும் ஒன்று தான். அப்போ கொடுத்தது இதோட டாப்பை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கான், கீழேருந்து இந்த டாப்பை பார்க்குற மாதிரி. அப்போ அது சிலைக்கு வந்து, அந்த சிலைக்கு வந்து கால்புறத்தை பார்க்குற மாதிரி, பாட்டத்தை பார்க்குற மாதிரி. ஓகே, குட். அதுக்கு 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட், நான் இப்போ எடுத்துட்டேன். ஏபி = 1.6 மீட்டர் பி த ஸ்டாச்சு அப்படின்னு எடுத்துட்டேன். அடுத்து பிசிபி த ஹைட் ஆஃப் த என்னது பெடஸ்டல் எடுத்துருக்கேன். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இன் ட்ரையாங்கிள் பிடிசி அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கையில் tan 40 டிகிரி, tan 40க்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஆப்போசிட் வந்து பிசி பை அட்ஜசன்ட் வந்து சிடி. பிசி தெரியாது, ஹச்சு, அட்ஜசன்ட் வந்து எக்ஸு. இது என்ன ஆயிடுச்சு, 0.8391 கொடுக்க பெருக்கணும்னா 0.8391 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய ஆன்சரு. சரியாக சொல்கிறது ஹச். இதை கண்டுபிடிக்கணும், ஏன்னா இதுதான் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். அப்போ நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏடிசி tan 60 டிகிரி அப்படின்னு எடுத்தோம்னா ஏசி பை சிடி. ஏசி அப்படின்றது 1.6 ப்ளஸ் ஹச் பை சிடின்றது எக்ஸு. இது √3 ஆன்சர். இப்போ நம்ம இதிலேருந்து ஹச்சை டெரிவ் பண்ணணும். ஓகே, ஹச் எக்ஸ் √3 கிராஸ் கொண்டு போனோம்னா ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச். சரிங்களா, ரைட்டு. இப்போ இதிலேருந்து என்ன, ஒரு ஹச்சுக்கு பதிலாக போட்டோம்னா எக்ஸ் √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ்ஸு ஹச்சுக்கு பதிலாக போடுறேன் 0.8391 இன்ட்டு என்னது எக்ஸு. இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் இன்ட்டு √3 மைனஸ் 0.8391 எக்ஸு ஈக்குவல் டு 1.6. இதில் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா √3 மைனஸ் 0.8391 ஈக்குவல் டு 1.6. இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு 1.732 மைனஸ் 0.8391 பொறுமையாக செய்யணும் ஈக்குவல் டு 1.6 அப்படின்ட்டு சப்ராக்ட் பண்ணி பார்த்து பொறுமையாக செய்யும். 1.732லேருந்து மைனஸ் பண்ணுறோம் 0.8391 அப்படின்றத. ஓகே, குட். அப்போ என்ன ஆச்சு, இது எக்ஸ் இன்ட்டு 0.8929 ஈக்குவல் டு 1.6. ஓகே, குட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோ. கீழே டிவைட் பண்ணி இதை இறக்கி விடணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை 0.8929. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1.6 டிவைடட் பை 0.8391 அப்படின்றத டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா 1.906 வருது, 906 அப்படின்னு வருது. அல்லது 1.9 எடுத்துக்கலாம், 91 அப்படின்னு எடுத்து மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. ஓகே, பார்த்து நிதானமாக கேர்ஃபுல்லாக போட்டு பார்த்துக்க. இது 6.8 இருக்குது போட்டுக்கிட்டோம்னா, இப்போ இதை ரவுண்டாக கொண்டு வந்தோம்னா 907 அப்படின்னு வரலாம், இல்லை 91 மீட்டர்னு வரலாம். சரியா, என்ன வந்திருக்குன்னு புக்கில் ரெஃபர் பண்ணிக்க. நானாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, சொல்கிறது 7 மீட்டர். எது உனக்கு ஓகே இருக்கோ அதை போட்டுக்க. குட், தேங்க்யூ.
Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 6 trigonometry exercise 6.3 third sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே 6.2 வந்து எலிவேஷனுக்கு உள்ளது, 6.3ன்றது எக்ஸசைஸ் வந்து டெப்ரெஷனுக்கு உள்ளது, இறக்க கோணத்துக்கு உள்ளது. ஓகே குட். தேர்ட் சம் என்ன, ஒரு ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு டவருடைய ஹைட்டு வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அவனே. ஓகே குட். பாட்டம் ஆஃப் ஏ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் ஆர் அப்சர்வ்டு. டாப் அண்டு பாட்டம் ரெண்டு கொடுத்துருக்கு. டாப்பையும் பார்க்குறாங்க, பாட்டையும் பார்க்குறாங்க. ஒரு வெர்டிக்கல் டவர் இதை இபி போஸ்டர். இது வந்து டவர்ரா தம்பி, இது வந்து டவர், மறந்துடாத. இதுதான் எலக்ட்ரிக் போஸ்ட்டு. எலக்ட்ரிக் போல்னு சொன்னாலும் சரி, எலக்ட்ரிக் போஸ்ட்னு சொன்னாலும், லேம்ப் போஸ்ட்னு சொன்னாலும் சரி. சரியா? எலக்ட்ரிக் போஸ்ட்னு சொன்னாலும் லேம்ப் போஸ்ட்னு சொன்னாலும் சரி. லேம்ப் போஸ்ட்னு சொல்லியிருக்கா, சரி அப்படியே சொல்லிடு. லேம்ப் போஸ்ட், லேம்ப் போஸ்ட். ஓகே, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. ஓகேயா? ரைட்டு, இருக்கட்டும். இது ஏன்னு எடுத்துக்கிடுவோம், இதை பின்னு எடுத்துக்கிடுவோம், சின்னு எடுத்துக்கிடுவோம், டின்னு எடுத்துக்கிடுவோம். எங்கேருந்து பார்க்குறோம் பாரு, ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம்னா இந்த இடத்துல இருந்து இந்த டாப்பை பார்க்குறாங்க. இந்த டாப்பை பார்க்கையில் ஆங்கிள் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு தான் கொடுக்கணும். இப்படி தான் கொடுக்கணும். டெப்ரெஷனுக்கு டெப்ரெஷன் கொடுத்துருப்பான் பாரு அவனே, இந்த கொடுத்துருக்கான் பாரு டெப்ரெஷன். அப்போ இங்கே தான் கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாது ஆங்கிள். டாப்பை பார்க்குறது எவ்வளோ டிகிரி? 38 டிகிரி. அப்போ இதை இப்படி எடுத்துட்டுறா தம்பி, இதை இன்னரில் கொண்டு வரணும். இப்படி உள்ள இப்படி கோடு போட்டு பேரலாக, இதுக்கு கீழே உள்ளது பேரலாக ஒரு கோடு போட்டு இதை இங்கே கொண்டு வந்துடணும். எலிவேஷனாக மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சேஞ்ச் பண்ணிட்டேன், உள்ளே கொண்டு வந்துட்டேன், இன்டீரியர் ஆக்கிட்டேன். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பாரு, 60 டிகிரிக்கு இங்கேருந்து கீழே பார்க்குறாங்க. ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு. இதுக்கு தான் இங்கேருந்து இந்த டிகிரி நல்லா பார்த்துக்க, இங்கே போடுறேன்னு தெரியுதா சொல்கிறது? இங்கேருந்து இந்த கோடு 60 டிகிரி, அதுதான் இங்கே உள்ளே மாறிடும், இன்னராக 60ஆக மாறிடும். புரியுதா? ரைட். அப்போ நான் எழுதுகிறேன், லெட்டு ஏபி ஈக்குவல் டு, என்னடா தம்பி, லெட்டு ஏபி ஈக்குவல் டு 60 மீட்டர் ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு எழுதிடணும். தம்பி பார்த்துக்குங்க, நல்லா படிக்கிறாள், எழுது. லெட்டு சிடிபி த, அதை எடுத்து ஹச்னு எடுத்துக்கிறியா? உயரம் என்ன கேட்டிருக்குன்னு பாரு, லேம்ப் போஸ்ட் தானே கேட்டிருக்கு. ஹைட்னே எடுத்துக்கிறோமா? ஹச்னே எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்னு எடுத்துட்டாங்க, ஹச்னு எடுத்துட்டாங்க. இங்கே எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், ஹரிசாண்டலில் கீழே உள்ளதான். இப்போ இது கிரவுண்டை, சரி. எக்ஸ் சிடி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த, சரியா சொல்கிறது? ஹைட் ஆஃப் த, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், height of the lamp post. Okay, good. Next, height of the lamp post. Next என்ன சொல்லியிருக்கு? ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போமா? ட்ரையாங்கிள் ஏசிபி. இன் ட்ரையாங்கிள் ஏசிபி tan theta equal to opposite by adjacent. எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஏற்றா உள்ள இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசண்ட்டு. ஆப்போசிட் இருக்குது, ஓகே. அட்ஜசண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஈக்குவல் பண்ணிடலாம் ரெண்டுலேயுமே. இந்த இடத்த வேணால் ஏதாவது ஒன்று வச்சுக்கிடுவோம், ஒய்ன்னு வேணால் வச்சுக்கோ. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிளுக்கு தேவைப்படும், அதனால் ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். ஏபிசிடிஇன்னு வேணால் கொடுத்துக்கோ. ரைட். அப்போ கணக்கில் எழுதிக்கிறேன், ஏஇ ஈக்குவல் டு ஒய், ஏஇ ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி கீழே எடுத்துருக்கோம்ல, பிசி ஈக்குவல் டு இடி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோ. எல்லாத்தையுமே நோட் பண்ணிடு, என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு ஃபுட்டுக்கு உள்ளது, ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டுக்கும் ஃபுட் ஆஃப் த டவருக்கும் உள்ளது இது எக்ஸு. ஒய்ன்றது இந்த ஏஇ டிஸ்டன்ஸு, அது தனியாக கண்டுபிடிக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு ஹோல் ட்ரையாங்கிள். அப்போ ஏபி பை பிசி. ஏபின்றது 60 மீட்டர் பை அட்ஜசண்ட்டு எக்ஸு tan 60. tan 60க்கு வந்து √3.
அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/√3 கீழே கொண்டு வந்துடலாம். இதுதான் ஒரு ஆன்சர், எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1, இந்த இடம் கண்டுபிடிக்கணும், இந்த ஒய் அப்படின்றது. இப்போ நீ ஒய்யோட ஒய்ன்னு எடுக்காமல் நம்ம அந்த இடத்த வேறு மாதிரி யோசிச்சலாம் பாரு, கெஸ்ஸிங் மாறுது பாரு. நம்ம யோசிக்கையில் கவனமாக யோசிக்கணும். உடனே மாதிரி தான் நானும் யோசிச்சு தான் செய்கிறேன். அப்போ யோசிக்கணும். இந்த ஒய்ன்னு போடாமல், இந்த இடத்த ஒய்ன்னு போடாமல் நல்லா கவனிச்சு பாரு, நான் சொல்கிற புரியுதான்னு பாரு. ஒய்ன்னு போடாமல் இந்த மொத்த டவரோடைய ஹைட்டு வந்துடா தம்பி 60, அது உனக்கு தெரியும். அதுலேருந்து இந்த இதை கட் பண்ணிட்டோம்னு கீழே உள்ளதை, இதுக்கு கீழே உள்ளது என்னது, இது ஹச்சு தானே. இதுக்கு பேரலாக இங்கே இருக்குவார், டிசி டிஸ்டன்ஸ் எவ்வளவோ இந்த லேம்ப் போஸ்ட் உயரத்துக்கு இங்கே கட் பண்ணிட்டோம்னா மிச்சம் இங்கே என்ன வரும் அப்படின்னா 60 - ஹச்சுன்னு வரும்டா. புரியுதான்னு பாரு. 60லேருந்து மொத்தத்தில் 60லேருந்து இந்த கீழே உள்ள பகுதி ஹச்சை கழிச்சிட்டோம்னா இந்த பார்ட்டு கிடைக்கும், ஏஇ கிடைக்கும். புரியுதான்னு பாரு. மொத்த பார்ட்டு வந்து 60, அதில் இந்த ஹச்சை கழிக்கிறேன், இந்த இடத்துல ஹச்சை மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் ஏஇ கிடைக்கும். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே எழுதியில் ஏஇ ஈக்குவல்னு எழுதி 60 - ஹச்சுன்னு எழுதிடலாம்டா தம்பி. ஓகே குட். இப்போ நான் இன் ட்ரையாங்கிள் மேலே உள்ள ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே, tan 38 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏஇ adjacent ED opposite 60 - h adjacent x 38க்கு வந்து 0.7813 கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இதை கிராஸில் கொண்டு போனால் எக்ஸ் இன்ட்டு 0.7813 ஈக்குவல் டு 60 மைனஸ் என்னது ஹச். எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா, இந்த எக்ஸுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. பண்ணால் என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் 60/√3 இன்ட்டு 0.7813 ஈக்குவல் டு 60 - ஹச் அப்படின்றது. பொறுமையாக செய்ய கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால் பார்த்துக்கோ. மேலே மல்டிப்ளை பண்ணால் 60 இன்ட்டு 0.7813 டிவைடட் பை √3 மீனிங் 1.732 ஈக்குவல் டு 60 - ஹச். குட், எழுதியாச்சு. இப்போ நம்ம யோசிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஹச் வேணும், சரியா, ஹச் வேணும். அப்போ இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா, இல்லை மைனஸ் ஹச் இங்கிட்டு கொண்டு இந்த மொத்த டைம் அங்கிட்டு கொண்டு போயிடுவோமா. ஹச் வேணும்ல, ஹச் வேணும்னா என்ன செய்கிறதுன்னு வந்து யோசிக்கணும். ஹச் வேணும் அப்படின்ட்டு, ஏன்னா ஹச் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, லேம்ப் போஸ்ட், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான், இல்லை எக்ஸு கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவல் பண்ணால் கூட வந்துடும்லடா தம்பி. எக்ஸு கண்டுபிடிச்சாமாடா தம்பி, அதை ஏன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்ளை பண்ணாமல் இதில் எக்ஸு கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாரு. இதிலேருந்து எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 - ஹச் பை 0.7813 ரைட், இப்படி வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃப்ரம் 1 and 2 போட்டு இது 1ன்னு எடுத்துகிட்டு இதை 2ன்னு எடுத்துகிட்டு ஃப்ரம் 1 and 2 போட்டு ஈக்குவல் பண்ணோம்னா 60/√3 ஈக்குவல் டு 60 - ஹச் பை என்ன வந்துருச்சு ஆரம்பி 0.7813. இது கிராஸில் கொண்டு போனால் 60 இன்ட்டு 0.7813 டிவைடட் பை 1.732 ஈக்குவல் டு 60 - ஹச் அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டிவைட் பண்ணணும். மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டிவைட் பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட நீ 10ஆக இது பண்ணிக்கலாம், பாயிண்ட்டை நகட்டி வச்சுக்கலாம். 60 இன்ட்டு அப்படின்னு பண்ணாமல் 0.7813 எழுதிட்டு ரெண்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணி, இல்லை 6 இன்ட்டுன்னு பண்ணலாம், 46.878 வருது. இது டிவைடட் பை 1.732 டிவைட் பண்ணணும். பொறுமையாக தான் செய்யணும். ஓகே, என்ன வருதுன்னு பார்த்துக்க. 27.065 அப்படின்னு வருது ஈக்குவல் டு 60 - ஹச் அப்படின்னு வருது. மைனஸ் ஹச் எங்கிட்டு கொண்டு வந்தால் +H ஆயிரும். 60 - 27.27
0 6 6ன்னு போட்டாலும் சரி, இது 8 இருக்குங்கண்ணே, நம்ம 6ன்னு போட்டுக்கலாம். அப்போ h is equal to என்ன இருக்குது, சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணையில் பார்த்து ஆன்சரை வந்து புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. 60 minus 27.66066 அப்படின்னு மைனஸ் பண்ணுறேன். பொறுமையாக பண்ணிப்பார். பண்ணையில் 32.934 அப்படின்னு வருது, மீட்டர் அப்படின்னு வருது. இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னு வருது. அல்லது 33 மீட்டர்னோட எடுத்துக்கலாம். ஹைட்டு 33 மீட்டர் அப்படின்னோட எடுத்துக்கலாம். புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. ஏன்னா நம்மளுக்கு ரவுண்டட் ஆகிறதுனால ரவுண்டட் ஆகிக்கிறீங்க. 33ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை 32.93 புக்கில் ரெஃபர் பண்ணிக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 6 trigonometry exercise 6.3 fifth sum. Okay, from the top of a lighthouse of an angle of depression up to ships opposite sides இருக்கு. ரெண்டு இப்படி கோடு போட்டு இது லைட் ஹவுஸ் அப்படின்னா ரெண்டு சைடு இங்கிட்டும் இப்படி ரெண்டு சைடுண்டா தம்பி, பார்த்து பொறுமையாக போட்டுக்கேன். ரெண்டு சைடும் சி லெவல் வந்து இந்த லைட் ஹவுஸ் லெவல்லே வர்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இது ஏன்னு ஒரு போட்டுடைய பொசிஷனும் பின்றது ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு சிடின்றது லைட் ஹவுஸுடைய ஹைட்டாக எடுத்துக்கிட்டோம்னா h மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு லைட் ஹவுஸு. ஓகே ரைட்டு. ஒரு இது வந்து 30 டிகிரி கொடுத்துருக்கு, ஒரு இது 60 டிகிரி கொடுத்துருக்கு, ஒரு இது 60 டிகிரி கொடுத்துருக்கு. ஓகேயா, ரைட், வெரி குட், ரைட்டு. அப்போ ஸோ தேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரம், இந்த டிஸ்டன்ஸு 4h/√3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இதை ஒய்ன்னு எடுத்துகிட்டு ரெண்டையும் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே குட். லெட் ஏ கமா பி பி த பொசிஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் அப்படின்னு எழுதிக்க. இரண்டு கப்பல்களின் நிலை எண்கன்னு எழுதிக்க. ஓகே குட். லெட்டு ஏசி ஈக்குவல் டு எக்ஸு கமா பிசி ஈக்குவல் டு ஒய் என்கன்னு தமிழில் எடுத்துக்க. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இல்லை டூ ப்ரூவ் பண்ண வேண்டியது மொத்தமாக ஏபி ஈக்குவல் டு 2 ப்ரூவ், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4h/√3ன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிடி ஈக்குவல் டு h மீட்டர் அப்படின்றது ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த என்னது டவர், சாரி லைட் ஹவுஸாடா தம்பி, சாரிடா தம்பி, லைட் ஹவுஸ்டா தம்பி, லைட் ஹவுஸ் எல்ஹெச் லைட் ஹவுஸ். ஓகே குட். இப்போ எப்பயும் போல் ரெண்டு ட்ரையாங்கிள் ஆகிடு. இது வந்து ப்ரெசன்டேஷன் மேலே எழுதுறது, அது உன்னுடைய ஓன் ஸ்கில்லு. இன் ட்ரையாங்கிள் டிஏசின்னு எழுதலாம், டிஏசி இல்லை சிடிஏன்னு எழுதலாம். சரி, ஆங்கிளில் வந்து நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல உன்ட்ட. tan தீட்டா தான் எல்லாத்துக்கும் வரும். tan 30 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் மீனிங் ஹைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் வருது, இதுதான் ஆப்போசிட். சிடி இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் பை ஏசி இதெல்லாம் ப்ரெசன்டேஷன். டேரெக்டாக h/hன்னு போட்டுடலாம். h/x ஈக்குவல் டு 30க்கு வந்து 1/√3 1/√3. ஓகே, அப்போ இதுலேருந்து எக்ஸுக்கு h கண்டுபிடிச்சோம்னா x பை என்ன வந்துடும், √3ன்னு வந்துடும். ஓகே குட், இதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் டிபிசி tan 60 டிகிரி. ஓகே குட். tan 60 வந்து ஆப்போசிட் சிடி பை அட்ஜசன்ட் சிபி அல்லது பிசி h/y. ஓகே குட். அப்போ என்ன வந்துடும், √3. அப்போ y√3 ஈக்குவல் டு என்னடா இருக்குது, h அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. எக்ஸை கண்டுபிடிச்சி ஒய்யை கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டின்னு ஆன்சர் வந்துடும்ல. அப்போ இதுலேருந்து எக்ஸை டெரிவ் பண்ணுவோமா, எக்ஸஸ் ஈக்குவல் டு இது கிராஸில் கொண்டு போனால் என்னடா தம்பி ஆயிரும், h√3. ஓகே குட், இதை எடுத்துக்கிடுவோம். இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சா என்னடா தம்பி வரும், இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சா என்ன வந்துடும், h/√3 அப்படின்னு வந்துடும். கீழே கொண்டு வந்தோம்னா h/√3. எப்படி வேணாலும் செஞ்சுக்க, உன்னுடைய விருப்பம் தான். ரொம்பலாம் நீ பயப்படாத, ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகிறோம்னு நினச்சி பயந்துடாத. இந்த எந்திரத்தோட சுருக்கிடலாம். புரிஞ்சு படித்தா ஈஸி தான். இதை மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு √3 கீழே டிவைட் பண்ணிட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், h/√3ன்னு வந்துடும். ஒரு ஆன்சர் இங்கே வந்துடும். சரியா, அதே மாதிரி இங்கேயும் நல்லா கவனிச்சுக்க. இதுவும் ஒன்றும் இல்லை, ரெண்டே ஸ்டெப் தான், பயப்படக்கூடாது.
இந்த இடத்த எடுத்து வச்சுட்டு இதை கிராஸில் கொண்டு போனோம்னா எக்ஸ் வந்துடும், இதை கிராஸில் கொண்டு போனால் h√3ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றதான் அந்த டிஸ்டன்ஸு தனியாக எக்ஸ், அதாவது ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேயா, ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு பாரு, எக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு பொறுமையாக செய். எக்ஸு வந்து h√3 ப்ளஸ்ஸு h/√3. இது மல்டிப்ளை பண்ணோம்னா √3 × √3 3 அப்படின்னு வந்துடும். ஹச் ப்ளஸ் என்னது ஹச் பை என்னது √3. அப்போ 3 ஹச் ஒரு ஹச் கூட்டினா என்ன வந்துடும், 4 ஹச் பை என்னது √3. இதுதான் என்னது ஏபி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். சிப்புக்குள்ள கப்பல்குள்ள இடைப்பட்ட தூரம், ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான சம்மு. படிக்க ஸ்லோ லேர்னர்ஸோடு படிக்கலாம், எல்லாருமே படிங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.